வணக்கமாக கல்யாணம் சரியில்லை கோடீஸ்வரி அவங்க பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சித்ராவோட ஃபோனு ரிங் ஆகுது. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சமாளிச்சுட்டு நான் சிக்னல் கிடைக்கல, அதனால தான் இந்த பக்கம் வந்தேன்ட்டு. அப்போ இவங்க பிரபா கிட்ட கேட்குறாங்க, நீ யாரையாவது காதலிக்கிறான்ட்டு. அதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டு கோடீஸ்வரி டென்ஷனாக வராங்க. பிரபா கிட்ட இவங்க சொல்கிறாங்க, நீ வேணா சொல்லு, உங்கள் அக்கா பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க உன்னோட கல்யாணம் நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க, நீ யாரை காதலிக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்ட்டு கோடீஸ்வரியும் மற்றவங்களும் டென்ஷனாக வராங்க. அதை பார்த்துட்டு எனக்கு சிக்னல் கிடைக்கலன்னு தான் நான் இங்கே வந்தேன், எனக்கு நல்லாவே சிக்னல் கிடச்சிச்சுன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க வெளியில் வந்துட்டு கௌதமை பார்க்குறாங்க. ஏன்டா டென்ஷனாக நின்றுட்டுருக்கேன்ட்டு. எங்கே பார்த்தாலும் எனக்கு ஐஸ்வர்யா எனக்கு வேலை சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் பயந்து வந்து இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்றாங்க. பொண்டாட்டிக்கு பயப்படுறான்ட்டு இவங்க திட்டுறாங்க. நான் உனக்கு வேலை சொன்னேன்னு அதை மதன் வந்துட்டானான்ட்டு கேட்குறாங்க. வந்துக்கிட்டு இருக்கான்ட்டு இவர் சொல்கிறாரு. சரிடா, நான் சொன்ன மாதிரி எல்லா பிளானும் ஒழுங்காக நடக்கணும், ஏதாவது சொதப்பி வச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த மதன் இங்கே வந்தே ஆகணுன்ட்டு அவனை ஒழுங்காக ஒரு இடத்துல தங்க வச்சு நல்லா கவனிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோடீஸ்வரிகிட்ட ஏதோ தப்பு இருக்குது மாதிரி இது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அவளையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுன்ட்டு, இதில் எதுவும் சொதப்பி வைக்கக்கூடாதுன்ட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க. இதே நேரத்தில் ராஜலட்சுமிக்கு வாமிட் வருதுன்ட்டு அவங்க வந்துட்டு வாமிட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு தலையை பிடிச்சி விடுறாங்க மகாலட்சுமி. அப்போ இவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்தாங்கத்தை, இதில் எலுமிச்சை பழம் ஜூஸ் இது உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு இதுக்கு மேலே வாமிட் வர மாதிரிலாம் ஆகாதுன்ட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுன்றாங்க. நான் உங்களை ஆரம்பத்துலேருந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்தேன் நான், அதுக்கப்புறம் தான் அவங்க கூடவே வந்தேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்ட்டு அவங்க படுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து கூடி நிற்கிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, இப்போ இவங்க 2 பேருக்கு நலங்கு வைக்கணும், அதுக்கு முன்னால் நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், அவங்கவுங்க ஜோடியோட எல்லாருமே மஞ்சள் எடுத்து கையில் படாமல் அவங்களோட ஜோடிக்கு பூசி விடணும், இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன்ட்டு தாத்தா சொல்கிறார். அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காக வராங்க. அது எப்படி மஞ்சளை கையில் தொடாமல் கணத்தில் பூச முடியும்ன்ட்டு, அப்படி தான் செய்யணும், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அவங்களுக்கு தான் நான் கிஃப்ட் கொடுப்பேன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு எப்படின்னு தெரியலன்ட்டு எல்லோரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கௌதம் சொல்கிறாரு, எனக்கு ஐடியா வந்துருச்சு, எனக்கு தெரியும்னுட்டு அவர் வந்துட்டு 2 வெத்தலை எடுத்து அதில் மஞ்சள் தடவை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஐஸ்வர்யோட முகத்தில் பூசினுன்ட்டு அவர் எடுத்துகிட்டு வராரு. ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா அந்த பக்கமாக கிளம்பி போய்ட்றாங்க. அவர் பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா மேலே பூசி விட்டுடுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு சிரிக்கிறாங்க. இவரும் ஷாக் ஆகுறாரு. இதை பார்த்ததும் கோவம் வந்துட்டு சித்ரா கௌதம் கரையிறாங்க. ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் சொதப்பி வைக்கிறேன்ட்டு அவங்க அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்துட்டு இவங்களோட கணத்தில் மஞ்சள் பூசிக்கிட்டு சூர்யா கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவரை கூப்பிட்டு அவரோட கணத்தில் இவங்களோட 2 கணத்தில் இருக்கிற மஞ்சளை அவரோட கணத்தில் பூசி விட்டுட்டுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாக கை தட்டி சந்தோஷப்படுறாங்க. நாம் சொன்னதை மகாலட்சுமி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டானிட்டு தாத்தா பாட்டியை பேசிக்கிறாங்க. அதை பார்த்ததும் எல்லோரும் சிரிச்சுட்டு கை தட்டிட்டு அப்போது விஜய் சொல்கிறாரு, நாங்களும் ரெடின்ட்டு அனாமிகா விஜயும் அவங்களும் 2 பேருமே பூசிக்கிறாங்க அதே மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே அவங்க 2 பேருக்கும் நலங்கு வைக்கிறாங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பிரபா வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்தில் கோடீஸ்வரி போயிட்டு அவங்களோட கணத்தில் மஞ்சள் எடுத்துன்னு வந்து பூசுகிறாங்க. உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைப்பா, நீ கவலைப்படாதுன்னுட்டு. சூர்யா தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு மகாலட்சுமி அப்படியே கணத்தில் மஞ்சளை பூசி விட்டாங்கன்ட்டு அவர் நினச்சி பார்த்து குஷியாயிடுறாரு. 2 பேர் அனாமிக்கையோட அப்பாவை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க சத்திரத்துக்கு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.